அதற்கு பின்னால் உள்ள ஹதீஸ் 16வது ஹதீஸ். அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். قال لي النبي صلى الله عليه وسلم على أدلك على كنز من كنوز الجنة فقلت بلى يا رسول الله قال قل لا حول ولا قوة إلا بالله متفق عليه. அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், قال لي எனக்கு கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அதுல்லுக உனக்கு அறிவித்தரட்டுமா, கன்ஸிம் மின் குனூஸில் ஜன்னah சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் அறிவித்தட்டுமா? அப்பொழுது நான் கூறினேன், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீ சொல்லுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். சகோதரர்களே, இந்த வார்த்தைக்குத்தான் ஹவுகலா என்று சொல்வார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு சொல்வார்கள் ஹவுகலா என்று சொல்லி. இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் ஆராபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்று சொல்லுவீராக, உன்னுடைய 2 கைகளை நலவால் ஒன்று சேர்த்து விட்டாய் என்ற அந்த ஹதீஸிலே சொல்கின்றார். அதே போன்று சொர்க்கத்திலே நட்டக்கூடிய மரங்களில் ஒன்றாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா அலல் அர்தி ரஜுலுன் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இல்லா குஃபிரத் அன்ஹு ஸுனூபுஹு வலவ் கானத் அக்ஸர் மின் ஸபதில் பஹர். அல்லாஹு அக்பர். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுனன் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியிலே எந்த ஒரு மனிதனும் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்கின்றான். கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் கூட, அதைவிடவும் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். சகோதரர்களே, இது எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுவது, அதாவது கடல் நுரை அளவு என்பது எவ்வளவு அதிகமானது. அதைவிடவும் அதிகமானதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் இந்த வார்த்தையினூடாக. அதே போன்று நிரந்தரமான சாலிஹா அல் பாக்கியாத்து சாலிஹாத்தாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதே போன்று அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ், அதாவது சுவனத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸா இருக்கு, அக்ஸிரு மின் கௌல லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஃபஇன்னஹா கன்ஸு மின் குனூஸில் ஜன்னஹ், நீங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகரித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது சுவனத்துடைய பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன் அபூ தஃபா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்திமுஹு. கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை அவரை நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி வைத்திருந்தார்கள். அப்பொழுது என்னை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். நான் தொழுது கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலினால் என்னை சைக்கிளை தட்டி சொன்னார்கள், நான் உனக்கு சுவர்க்கத்துடைய வாசல்கள் ஒரு வாசலை அறிவித்து தரட்டுமா? அப்பொழுது நான் கூறினேன், பலா யா ரசூலல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், சுவனத்தின் வாசல்கள் ஒரு வாசல், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தி இமாம் அஹ்மத் அவருடைய முஸ்னதிலே பதிவு செய்திருக்கின்றார். ஷேக் நாசிர் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் சில்சிலத்து அஹாதீஸ் ஸஹீஹாவுடைய 35வது ஹதீஸிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதற்கு இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதுடைய வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் அறிய வேண்டும். அதாவது, நான் அடிமையாக இருக்கின்றேன், எனக்கு எந்த ஒரு சக்தியுமே கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும்
நானாக செய்வதற்கு அல்லாஹு தாலா அதற்கு சக்தி தந்தாலே தவிர எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தீங்கிலிருந்தும் கெடுதியிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹு தாலா அவன் பாதுகாத்தாலே தவிர நான் பாவத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவதின்பால் திரும்ப வேண்டுமா, அல்லாஹு தாலா அதுக்கு தௌஃபீக் பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும். நோயிலிருந்து ஆரோக்கியத்தின் பால் திரும்ப வேண்டுமா, பலஹீனத்திலிருந்து பலத்தின் பால் திரும்ப வேண்டுமா, குறைவிலிருந்து அதிகமானதின் பால் நான் நிரப்பமானதின் பால் திரும்ப வேண்டுமா, இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா அவன் தான் என்னை திருப்ப வேண்டும். அதே போன்று ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கத்தை நான் அடைய வேண்டுமா, அல்லாஹு தஆலா அவன் நாட வேண்டும். அவன் நாடாதது நடக்காது. இதன் காரணத்தினால் தான் சகோதரர்களே, நாங்கள் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, முஅஸ்ஸின் தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு எது சொல்வதற்கு கட்டுத்தரப்பட்டிருக்கின்றது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், நான் இருக்கின்ற இடத்திலிருந்து பள்ளியை நோக்கி சொல்வதற்கோ தொழுவையை நிலைநாட்டுவதற்கோ எனக்கு திசை திரும்ப முடியாது. அதனை நிலைநாட்டுவதற்கு சக்தி கிடையாது, உன்னுடைய உதவியை கொண்டு தவிர என்பதை எங்களுக்கு இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இதனால் தான் உலமாக்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எவ்வாறு எங்களுக்கு தௌஹீத் இஹ்லாஸ் எடுத்து காட்டுகின்றது, அதே போன்று லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது இஸ்திஆனா, அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஷேഖுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய இஸ்திகாமா என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்றுடைய அர்த்தம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியதாக இருக்கின்றது. லா கலிமத் இஸ்திர்ஜா, அதாவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதாவது ஏதாவது சோதனைகள் வந்து விட்டால் அல்லது ஏதாவது மையத்து செய்தி கேள்விப்பட்டால் தான் நாங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பதிலாக மக்கள் அறியாத தன்மையான சொல்ல ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்வார்கள். இது அந்த வார்த்தை கிடையாது. மாற்றமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது யா அல்லாஹ் உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்யவும் முடியாது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இதனால் தான் எங்களுடைய சலஃபுகள் சஹாபாக்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர் சொல்கின்றார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது قال لا حول بنا على العمل بالطاعة إلا بالله ولا قوة لنا على ترك المعصية إلا بالله. நாங்கள் எந்த ஒரு அமலையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டோம் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல். அதே எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு திசை திரும்ப முடியாது, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால். ஒரு பாவத்தை விட்டுவிட முடியாது, அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை விட்டுவிடுவதற்கு எங்களுக்கு சக்தி தந்தாலே தவிர என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி இமாம் இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃசீரிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு காரியத்தை நலவை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் அதன் பால் எங்களை திசை திருப்ப வேண்டும். அதே போன்ற ஒரு பாவத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிலே எங்களுக்கு சக்தியை தர வேண்டும். இதனால் தான் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது என்ன பிரார்த்தனை சொல்வோம்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், வீட்டிலிருந்து வெளியேறுகின்றேன், எனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகள், அனைத்து தடை கற்கள் அனைத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு பெற முடியாது உன்னுடைய உதவியை தவிர, என்னுடைய காரியங்களை நிலைநாட்ட முடியாது, நீ அதன் என்னை திசை திருப்பினாலே தவிர என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, எங்கள் காரியங்களை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் காணுகின்றோம். அதே போன்று சகோதரர்களே, நாங்கள் விளங்க வேண்டும், இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சொர்க்கத்துடைய பொக்கிஷம் புதையல். ஒரு மனிதன் எவ்வளவு சொத்தை சேர்ப்பதற்கு ஆசைப்படும், அதே போன்று சுவர்க்கத்தை எங்களுக்கு அதிகமாக்கி தரக்கூடிய, அதில் உள்ள சொத்துக்களை எங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை என்னது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கின்றது. அதே போன்று இமாம் இப்னு தைமியா இமாம் இப்னு கையிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லுகின்றார்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக மதாரிஜ் சாலிகின்ல இருக்கின்றது, தஅம்மல்து அன்ஃபஉ துஆ, துஆக்கள் மிக பிரயோசனமானதாக நான் கண்டது, ஃபஇதா ஹுவ சுஆல் அவுன் அலா மர்தாத்திஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய திருப்திக்காக வேண்டி பிரார்த்திப்பதாக இருக்கின்றது. சும்ம ரஅய்து ஃபில் ஃபாத்திஹா,
நான் ஃபாத்திஹாவிலே கண்டேன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று. எனவே அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு என்பது ஈயாக்க நஅபுது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸ், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம் என்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் கலிமத் தைப் என்ற வார்த்தையிலே ஜிக்ருடைய சிறப்பை சொன்னதன் பின்னால் மனிதன் பொதுப்படையாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரம் கிடையாது, குறிப்பிட்ட இடம் கிடையாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்னு சொல்றதுக்கு குறிப்பிட்ட இடம் தேவையா? எனக்கு தூக்கம் போகல, பெறல்ற அங்கிட்டு வீட்டும் சொல்ல முடியும், ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் சொல்ல முடியும், பிரயாணம் செய்கின்றேன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று நாங்கள் தாராளமாக சொல்ல முடியும். அதே போன்று சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற அனைத்து வார்த்தைகளும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லக்கூடிய சிறப்பான ஜிக்ராக இருக்கின்ற. எனவே அவர்கள் ஜிக்ருடைய சிறப்பை சொன்னதன் பின்னால் இதனை எங்களுக்கு பொதுப்படையாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தருகின்றார். அதுக்கு பின்னால் எங்களுக்கு காலையிலும் மாலையிலும் செய்யக்கூடிய ஜிக்ருடைய சிறப்புகளை எங்களுக்கு எடுத்து காட்டுவார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே அதை பற்றி உற்று நோக்குவோம். அல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபி